நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப உங்க வீட்டுல பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் கண் நோய்களால் நிச்சயமா பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அப்ப சின்ன குழந்தைகளா இருக்க இவங்களுக்கு எப்படி கண்ணாடி போடலாம், கான்டாக்ட் லென்ஸ் போடலாமான்னு நீங்க யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க, குழம்பிக் கொண்டு இருப்பீங்க. அதே மாதிரி பெரியவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணணுமா, லேசர் பண்ணணுமான்னு ஒரு பயத்துல இருப்பீங்க. சோ இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கட்டாயமா இந்த வீடியோ ரொம்ப உபயோகமா இருக்கும். நீங்க முழுமையாக இந்த வீடியோவை பாருங்க. நம்முடைய இப்போ எனக்கு எப்படின்னா, எனக்கு ஒரு சின்ன வயசுலயே ஒரு ஆசை இருந்தது. கண்ணாடி கான்டாக்ட் லென்ஸ் போட்டுட்டு இருக்காங்களே, இவங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு இல்லையா அப்படின்னு நினைப்பேன். அதே மாதிரி ஆபரேஷன் லேசர் பண்ணவங்களுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு இல்லையான்னு நினைப்பேன். அப்படி நான் என்னுடைய அந்த சித்த மருத்துவ பண்டிட் நான் படித்ததன் மூலமாக இந்த சித்தா ஆயுர்வேதா இந்த மூலிகைகளை கொண்டு ஆராய்ச்சி செய்து இது ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட்டை கண்டுபிடிச்சு அதை நான் எடுத்துக்கொண்டேன். எனக்கு 3.75 கண் பார்வை இருந்துச்சு. நான் அதன் மூலமா என்னுடைய கண்ணாடியை எடுத்தேன். தெளிவான பார்வை கிடைத்தது, எந்த விதமான பக்க விளைவின்றி. அதன் பிறகுதான் யோசித்தேன், இந்த உலகத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் கண்ணாடி கான்டாக்ட் லென்ஸ் எல்லாம் அழிந்து ஆபரேஷன் செய்தும் பார்வை இழந்து இருக்கிறவர்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்க வேண்டும் என்பதால் தான் இந்த கேட்ராக்ட் என்பது இன்னைக்கு நிறைய பேருக்கு அதிகமாக இருக்கக்கூடிய நோய் பாத்தீங்கன்னா கேட்ராக்ட் தான். ஒரு 80% மக்களுக்கு அஃபெக்ட் ஆகுது கேட்ராக்ட். இந்த கேட்ராக்ட் நோய் கண்களில் ஏற்படக்கூடிய ஒரு லென்ஸ்ல ஏற்படக்கூடிய ஒரு படிவம் தான். இதன் மூலமாக பார்வை மங்கிக்கிட்டே போகும். ஆனா என்ன செய்யறாங்கன்னா, ஆபரேஷன்ங்கிற பெயர்ல நம்முடைய லென்ஸ், இறைவன் படைத்த அந்த லென்ஸை எடுத்துட்டு இவங்க ஒரு ஆர்டிபிஷியல் லென்ஸ் தான் வைக்கிறாங்க. இப்ப இது எந்த அளவுக்கு நமக்கு கேரண்டியா இருக்குன்னு சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு அதனுடைய பார்வை இழந்து இருக்கிறாங்க. ஆனால் இயற்கையிலே அந்த இறைவன் படைத்த லென்ஸுக்கு எந்தவித சேதாரம் இல்லாமல் நாம அந்த கேட்ராக்டை கம்ப்ளீட்டா கரைச்சி கூளையா தள்ளிடுது. கண்ணை விட்டு அந்த அழுக்கெல்லாம் வெளியாக்கி இன்னைக்கு தெளிவான பார்வையை கொடுக்கிறோம். கிடைக்கிற பார்வை எப்படின்னா ஆயுசு மூரா இருக்கு. இதே மாதிரி பாத்தீங்கன்னா கிளக்கோமான்னு சொல்லக்கூடிய கண்ணீர் அழுத்த நோய், இதன் மூலமாகவும் கண்ணீர் அழுத்தம் ஏற்பட்டு அவர்களுக்கு கண்களில ஒரு பக்கத்தில் நீர் தேங்குறதுனால நரம்புகள்லாம் அழுகி பார்வை இழப்பு ஏற்படுது. சோ அவங்களுக்குமே கிளக்கோமா டென்ஷன் நார்மல் ஆகி பார்வை தெளிவாயிருக்கு. இதே மாதிரி டயபெட்டிக் ரெட்டினோபதிங்கிறது டயபெட்டிக் உள்ள அனைவருக்கும் வரக்கூடிய நோய். இன்றைக்கு பாத்தீங்கன்னா இந்தியாவில் உலகத்திலே 2வது இடத்துல இருக்கு டயபெட்டிக்ல. சோ இதனால நிறைய பேர் கண் பார்வை ஏற்பட்டு ரத்த கசிவு ஏற்பட்டு அவர்களுடைய பார்வை இழப்பு ஏற்பட்டு இருக்கு. இதுக்கு லேசர் போன்ற சிகிச்சை செய்தும் பலன் இல்லாம நிறைய பேர் இருக்கிறாங்க. டயபெட்டிக் ரெட்டினோபதி, மேக்குலர் டீஜெனரேஷன், கலர் பிளைண்ட்னஸ், இது மாதிரி எத்தனையோ விதமான நோய்கள் அனைத்தையுமே. கலர் பிளைண்ட்னஸ் யாருக்கு வரும்னு சொன்னா, வெளிச்சத்துல வேலை பார்க்கிறவங்களுக்கு தான் அதிகமா வரும். குறிப்பாக இரவு நேரங்கள்ல அந்த டிரைவர்களுக்கு, கார் ஓட்டக்கூடிய டிரைவர்களுக்கு அதிகமா வரும் கலர் பிளைண்ட்னஸ். சோ இவங்களுக்குமே எல்கேஜி யூகேஜி படிக்கக்கூடிய குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் இன்னைக்கு கண்ணாடி அணிய வேண்டிய அவசியமே இல்லை. கண்ணு தெளிவாயிருச்சு. கான்டாக்ட் லென்ஸ் அணிய வேண்டிய தேவையும் இல்லை. லேசர் சிகிச்சை, அறுவை சிகிச்சை தேவையில்லாம இன்னைக்கு அந்த நோய்களை முழுமையா குணப்படுத்திருக்கிறோம். சப்போஸ் லேசர் அறுவை சிகிச்சை செய்து பலனற்றவர்கள், நரம்பு செயலிழந்தவர்கள் போன்ற பெரிய பெரிய மருத்துவமனைகளால் கைவிடப்பட்டவர்கள் கூட முழுமையாக குணமடைந்து தெளிவான பார்வை பெற்று ஒளிமயமான வாழ்க்கைக்கு நாங்கள் வழிவகுத்துக் கொண்டிருக்கிறோம். இது மிக எளிமையான வழி. எந்த விதமான ரத்தமின்றி, கத்தியின்றி இயற்கை முறையிலே முழுமையான பார்வை பெறலாம் என்ற உத்தரவாதத்துடன் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.